மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமும் கடைசியா அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பிராங்க் பண்ணியிருக்காரு. சொன்ன ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டை சேர்ந்தவர், பிராண்ட்லே அப்படின்றவர். இவர் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட கடைசி ஒரு வருஷம் அவர் ரொம்பவே உடம்பு முடியாமல் இறந்துருக்காரு. கடைசியாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூனரல் செரிமோனி பண்ணிட்டு இருக்காங்க. அவரை சவப்பெட்டியில் வச்சு அந்த சவப்பெட்டியை சுற்றி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டியிலேருந்து சத்தம் வருது. அந்த சவப்பெட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நாக் 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 அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டு தட்டிக்கிட்டே இருக்கு. அதாச்சும் உள்ள இருந்து ஒரு ஆள் வந்து தட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தட்டிகிட்டே இருக்கு. இங்க இருந்து பார்த்த சுற்றி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஷாக். என்னதான் நடக்குது அப்படின்றது புரியுறதுக்குள்ள இன்னொரு லைன் என்ன கேட்குதுன்னா, நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னை வெளியில விடுங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குது. இது கேட்டோன்னே அந்த இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பதட்டம். ஸ்லோவா அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு. அதாச்சும் 1 இயருக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப சிவியரா உடம்பு சரியில்லாதப்போவே அவரு நான் சீக்கிரமா இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவியார்டில் இந்த வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரும் அப்புறம் சந்தோஷமும் ரெண்டுமே கலந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அதை வந்து நிறைய பேர் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப ஃபன்னியான பர்சன் அண்ட் அதே டைமில் எப்போவுமே வந்து மற்றவங்க சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன்றதை சொல்கிறார். அதனால என்னவோ அவர் கடைசி பிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் கூட நான் அழுக வச்சு சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினிஸ் பட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.